உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுரவின் வீட்டுக்கு 500 லட்சம் வாடகை வெளியான தகவல். மஹிந்தவின் மகனை ஓட விரட்டி பிடித்த சிஐடி. மஹிந்தவின் காலத்தில் இருந்த மற்றொரு முக்கிய தரப்பிற்கு பேரிடி. கடையில் வாங்கிய திராட்சையில் இறந்த பள்ளி வாடிக்கையாளர் அதிர்ச்சி. இரு குழுக்களுக்கு இடையில் இடம்பெற்ற மோதல், 8 பேர் வைத்தியசாலையில். கனடாவில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தோடு தொடர்புடைய ஒருவர் கைது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பயன்படுத்தும் உத்தியோகபூர்வ இல்லத்தின் மாத வாடகை சுமார் 500 லட்சமாக மதிப்பிடப்பட்டுள்ளதாக பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தங்கியுள்ள வீட்டின் மாத வாடகை தொடர்பில் செய்யப்பட்ட மதிப்பீட்டில் இந்த விடயம் கண்டறியப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தனது இல்லத்திற்காக இந்த நாட்டு மக்களின் வரிப்பணத்திலிருந்து மாதத்திற்கு சுமார் 500 லட்சத்தை செலவிடுவதாகவும் சாகர குற்றம் சாட்டியுள்ளார். மக்கள் எதிர்கொள்ளும் அரிசி, தேங்காய் மற்றும் உப்பு பிரச்சினைகளை அரசாங்கம் விரைவில் தீர்க்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கையினை முன்வைத்தார். கைது செய்யப்பட்ட யோசித ராஜபக்ஷ சற்று முன்னர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைத்து வரப்பட்டார். இன்று காலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் அவர் கைது செய்யப்பட்டார். மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் ஜோசித ராஜபக்ஷ பண மோசடி சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் இரண்டாவது மகனான ஜோசித ராஜபக்ஷ இன்று காலை தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் பெலியத்த நுழைவாயிலுக்கு அருகில் கைது செய்யப்பட்டார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தை சேர்ந்த அதிகாரிகள் குழுவால் அவர் கைது செய்யப்பட்டார். ரத்மலானி ஸ்ரீமெல் பிரதேசத்தில் அமைந்துள்ள 34 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள வீடு மற்றும் காணியை வாங்கியது தொடர்பாக யோசித ராஜபக்ஷவை சந்தேக நபராக பெயரிட போதுமான ஆதாரங்கள் இருப்பதாக சட்டமா அதிபரால் கடந்த 23ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அறிவித்ததை தொடர்ந்து இந்த கைது இடம்பெற்றுள்ளது. தற்போது தொடரப்பட்டுள்ள இந்த காணி வழக்கின் பிரதான சந்தேக நபர் யோசித ராஜபக்ஷவின் பாட்டியான டேசி போரஸ்ட் என்ற பெண் ஆவார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்தில் சட்டமா அதிபர் திணைக்களத்தில் இருந்த சில அதிகாரிகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அந்த கால பகுதியிலிருந்து சட்டமா அதிபர் திணைக்கள அதிகாரிகள் சிலர் ராஜபக்ஷக்களின் அரசியல் மற்றும் வணிக நலன்களுக்காக செயல்பட்டதாக கிடைத்த முறைப்பாடுகளின் அடிப்படையில் விசாரணைகளை தொடங்க முடிவு செய்துள்ளதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அந்த நிர்வாகத்தின் போது சட்டமா அதிபர் திணைக்களத்தின் அதிகாரிகள் சில தொழில் அதிபர்களை செல்வாக்கு செலுத்தவும் அவர்களின் தொழில்களை கைப்பற்றவும் பயன்படுத்தப்பட்டதாக பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. தற்போதுள்ள சூழ்நிலைகள் காரணமாக சில தொழில் அதிபர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. சில தொழில் அதிபர்கள் தங்கள் சொத்துக்களை ராஜபக்ஷ ஆதரவாளர்களிடம் கொள்ளை செயற்பாடுகளுக்கு பயன்படுத்துவதற்காக ஒப்படைத்துள்ளதாக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் அந்த வட்டாரங்கள் மேலும் தெரிவித்துள்ளன. அம்பலாங்குடியில் உள்ள படப்புல நெந்தன கூட்டுறவு கடையிலிருந்து வாங்கிய உலர்ந்த திராட்சை பொதியில் இறந்த பல்லி இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திராட்சையை வாங்கிய வாடிக்கையாளர் அதிர்ச்சியடைந்த நிலையில் இது தொடர்பில் நுகர்வோரால் முறைப்பாடு வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு வாழைச்சேனை பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் இரு குழுக்களுக்கு இடையில் இடம்பெற்ற தகராறு காரணமாக இதுவரை 8 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வாழைச்சேனை போலீசார் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவமானது செம்மண்ணோடி பகுதியில் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் காயமடைந்த இரு குழுக்களையும் சேர்ந்த 8 பேர் வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் அதில் 4 பேர் மேலதிக சிகிச்சைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு இடமாற்றப்பட்டுள்ளனர். இந்த குழுக்களில் சுமார் 30க்கும் மேற்பட்டோர் இந்த தகராறு சம்பவத்தில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் போலீசாரினால் மேற்கொள்ளப்படுகின்றன. கனடாவின் மிசிசாகா பகுதியில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். வேல் பிராந்திய போலீசார் குறித்த நபரை கைது செய்தனர். துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றதாக கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். பாடசாலை ஒன்றிற்கு அருகாமையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதன் காரணமாக குறித்த பாடசாலையில் மாணவர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். சில மணி நேர போராட்டத்தின் பின்னர் குறித்த நபரை பாதுகாப்பான முறையில் போலீசார் கைது செய்துள்ளனர். துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் சுமார் 50 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். துப்பாக்கிச் சூட்டிற்கு இலக்கான நபருக்கு உயிராபத்து கிடையாது என்று வைத்தியசாலை வட்டார தகவல்கள் தெரிவித்துள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுரவின் வீட்டுக்கு 500 லட்சம் வாடகை வெளியான தகவல். மஹிந்தவின் மகனை ஓட விரட்டி பிடித்த சிஐடி. மஹிந்தவின் காலத்தில் இருந்த மற்றொரு முக்கிய தரப்பிற்கு பேரிடி.
கடையில் வாங்கிய திராட்சையில் இறந்த பல்லி, வாடிக்கையாளர் அதிர்ச்சி. இரு குழுக்களுக்கு இடையில் இடம்பெற்ற மோதல், 8 பேர் வைத்தியசாலையில். கனடாவில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தோடு தொடர்புடைய ஒருவர் கைது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.